விஜய் என்கிற நடிகர் உண்மையில விசாரணைகளை எதிர்கொண்டு தன் மேல தப்பு இருந்தா அந்த தப்புக்குரிய பரிகாரத்தை தேடணும், தப்பு இல்லைன்னா அதை சட்டப்படி எதிர்கொண்டு வெளியில வரணும். மாறாக இப்படியான தப்பிக்கும் முயற்சியில போய் அவர் மாட்டி இருக்கிற இடம் இனி வாழ்நாள் முழுக்க அவர் அவர்கள் காட்டுகிற வழியில தான் நடக்கணுங்கிற ஒரு இடம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த விஜய் ஆதரவாளர்கள்ங்கிற பேர்ல அந்த ரசிகர்களும் சரி, பிஜேபி RSS ஓட அத்தனை மாறு வேடதாரிகளும் பயங்கரமா அங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிஎம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு போடுறாரு. ஒரு குட்டி பையன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வெடிக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல எரியும் அப்படின்னு போடுறான். அப்ப அதிகாரிகள் வீடியோ போட்டு காமிச்சு இங்க பாருங்க, இங்க கரண்ட் இருக்கு, எப்ப கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு, இதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு தான் உண்டு. ஆகையினால அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இதுல சில அறிவாளிகள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க போய் அதை ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்குல்ல அங்க சொல்ல வேண்டியதானா, நீங்க பரப்புற இந்த சதி கோட்பாடெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நீங்க சதி கோட்பாட்டை இன்ஸ்டாகிராம்ல பரப்புறீங்க, கவர்மெண்ட் போய் கமிஷன்ல சொல்லிட்டு இருப்பாங்களா? இன்ஸ்டாகிராம்ல பரவுற சதி கோட்பாடு, வதந்தி, பொய் பிரச்சாரம், அதுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் தானே பதில் சொல்ல முடியும்.